தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவு சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கா? சூப்பராக நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? உள்ளுக்குள்ளே சில விஷயங்கள் நடந்திருக்கு. கைகலப்பு இருக்கலாம் போயிருக்கு. சேகர் பாபு அவர்கள் இருக்காங்கல்ல, இவரே ஸ்பாட்டுக்கு வந்திருக்காப்புல. அங்கே சில விஷயங்கள் நடந்திருக்கு. டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு அந்த விவகாரத்தை விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருப்பார்ல, 2 பேர் நடுவில் தான் போட்டியேன்ட்டு. இப்போ களத்தை பார்க்குறப்ப அப்படி தாங்க தோணுது. இப்படி பல விஷயம் நடந்திருக்கு. இதை பற்றியும் அஜித் அவர்கள் 2 விரல காமிச்சதா இப்போ பல பேர் ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்காங்களே, இது எல்லாத்தை பற்றி தான் பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ஒரு பூத்துனா மேக்ஸிமம் சைலண்ட்டாக இருக்கும். எல்லா ப்ரொசீஜரும் வருவாங்க, ஓட்டு போடுவாங்க, கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. பெருசாக பிரச்சனை வராது. ஆனால் பதட்டமான வாக்குச்சாவடிகள் இந்த முறையே தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. 100 கணக்கில் இல்லை, 1000 கணக்கில். அதோட நம்பர்ஸை முந்தைய வீட்டில் தெளிவாக நம்ம சொல்லிட்டு வாக்குப்பதிவுக்கு முன்னாடி இந்த 1000 விளக்கு அதிமுக வேட்பாளர் இருக்காங்களே, வளர்மதி அவர்கள், இவங்களோட கணவர் பேர் பாலசுப்ரமணியம். இவர் மேலே 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ப்ரோ, எதனா கள்ள ஓட்டு பூத் கேப்சர்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. என்ன இருக்குது, வள்ளுவர் கோட்டத்தில் போலீஸ்காரங்க கிட்ட தகராறில் ஈடுபட்டார்னு அவர் மேலே 4 பிரிவில் கேஸு. இவர் கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிட்டாப்புல. அரசியல்வாதிகள் ஒரு சில விஷயத்தை பண்ணுவான்னு படங்களில் பார்த்துருப்பீங்களா? ஆக்சுவலாக அதோடு கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் பல பேர் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம் ப்ரோ, பொலிட்டிஷியன் ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும் நெஞ்சொலி வந்துடும், மற்ற விஷயம் வந்துடும், அட்மிட் ஆகிடுவாங்க. அது போல் இதுன்ற மாதிரி சில பேர் சொன்னாலும் இல்லைங்க, அங்கே ஏதோ இஷ்யூ நடந்திருக்கு. ஏன்னா ஒரு வயசானவர் பாலசுப்ரமணியம் அவர்கள், அவர் சார்ந்து அவங்க ஏதோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ண மாதிரி தான் தெரியுது. அதனால தான் இது போல் ஆயிருக்குன்னு அதிமுக சைடில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் களம்னால 2 பக்கம் பரஸ்பரம் குற்றச்சாட்டுவாங்க. கடைசி வரைக்கும் உண்மை எதுவும் தெரியாமல் போயிடல. இதுவும் கிட்டத்தட்ட அப்படி தான் போயிட்டு இருக்கு. அவரை கேட்டால் போலீஸ் என்ன அடிச்சாங்க தம்பி, அதனால தான் எனக்கு இது போல் ஏற்பட்டிருக்கு, உடல்நிலை சார்ந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு அட்மிட் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இப்போ இப்படி விஷயம் நடந்திருக்குங்க. எங்கே? மப்சல் சைடில் இல்லை, சென்னையில் வள்ளூர் கூட்டம் சார்ந்து இந்த விஷயம் இங்கே நடந்திருக்கு. வருசநாடு, நம்ம தேனியோட ஆண்டிப்பட்டி இருக்குல்ல, அந்த தொகுதிக்கு உட்பட்ட வருசநாடு. இங்கே என்ன தரும் ஒரு பெக்குலியரான விஷயம், நம்ம தலைமை தேர்தல் ஆணையரை சொல்லியிருந்தாப்புல எலெக்ஷனுக்கு முன்னாடி, பார்த்தீங்களா நாம் 1-2 ஓட்ஸை கூட விட மாட்டோம், அந்த மக்கள் எங்கே இருந்தாலும் தேடி போயிட்டு நம்மளோட வாக்கு எந்திரம் போகும், வாக்குப்பதிவு முடிச்சுட்டு வருவோம்னு சொன்னார்ல, அதை செஞ்சு காமிச்சிருக்காங்க. அவர் பெருமிதப்படலாம். இப்போ ஆனால் என்ன 100% அச்சீவ்மெண்ட் இங்கே பண்ண முடியல. என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளிமலை அப்படின்ற வாக்குச்சாவடி ஒன்று இருக்குது. இந்த வருஷநாட்டுக்குள்ளே வெள்ளிமலை ஒரு மலை ரொம்ப இருக்குது ஃபுல்லாக. அங்கே ஒட்டுமொத்த ஓட்ஸே பார்த்தா 5 மட்டும் தான், 5 இந்த ஓட்ஸ் தான். இந்த 5 ஓட்ஸை நீங்கள் பதிவு பண்ணணும், அந்த மக்கள் மூலமாக பதிவு பண்ணிக்கணும் அப்படின்னா இதுக்கான ட்ராவல் இருக்குல்ல, 1001 சோழர்களை தேடி போகிற மாதிரி தான் நீங்கள் உள்ளே போயிட்டே இருக்கணும். இந்த காட்டுக்குள்ளே 75 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். ஒட்டுமொத்தமாக கரடு முரடாக இருக்கும், ரூட் எங்கன்னா பிளாக் அவுட் ஆகலாம். ஆனால் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகணும். 6 மணி நேரம் ட்ராவலுங்க. ஒட்டுமொத்தமாக காட்டுக்குள்ளே 6 அதிகாரிகள் பயணப்பட்டிருக்காங்க. போனவங்க வெற்றிகரமாக இந்த டாஸ்க்கை முடிச்சிட்டாங்க. என்ன, 4 ஓட்டுகள் பதிவாயிடுச்சு, 1 ஓட்டு மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. அதுவும் கிடச்சிருந்தா 100% நீங்கள் வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னு பெருமிதமாக சொல்லியிருக்கலாம். அது 1 மட்டும் மிஸ் ஆகிடுச்சு மக்களே. சரி, ஓகே. வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வாக்கு எந்திரம் இருக்குல்ல, இதை கொண்டு வந்து எங்கே வைக்கணுமோ அந்த ஸ்ட்ராங் ரூம் சார்ந்து வச்சு அங்கே சீலும் பண்ணியாச்சு. ரைட்டு. இங்கே நம்ம விட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல, வெள்ளிமலையில் 100% வாக்குப்பதிவு நடக்கலைன்னு சொல்லிட்டு விட்டது இன்னொரு இடத்துல பிடிச்சிருக்கோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் ஏற்காடு இருக்குல்ல, அங்கே இருக்க கொம்பு தூக்கி அப்படின்ற மலை கிராமம். இங்கே ஒட்டுமொத்த வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 301 பேர். ஒரு வாக்கு கூட மிஸ் ஆகலைங்க. 301 வாக்காளர்களும் வாக்குப்பதிவில் ஈடுபட்டிருக்காங்க. செம்ம மேட்டராக இருக்குல்ல. அங்கே மிஸ் பண்ணதை இங்கே பிடிச்சிருக்கோம். ஆனால் தேர்தல் ஆணையத்தை பாராட்டலாம். ஒரு வாக்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறாங்களா, பாராட்டலாம். இன்னொரு பக்கம் கோரிக்கை முன் வைக்கலாம். வாக்கு செலுத்தணுன்ற ஆசையில் வேலை வெட்டியெல்லாம் விட்டு வந்திருப்பாங்களா பல பேரும். அவங்களுக்கு எத்தனையோ பேர் வாக்கு செலுத்த முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கலாம். என்ன ரீசனும் முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கலாம். அவங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குனா சிறப்பாக இருக்கும். பண்ணுவாலும் தெரியல, பார்ப்போமே. தேர்தல் ஆணையம் இப்போ பெருமிதமாக ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்கு. பார்த்தீங்களா, எஸ்ஐஆர் பணிகள் காரணமாக தான் முதன்முறை தமிழ்நாட்டில் இந்தளவுக்கு வாக்குப்பதிவு சதவீதம் மேலே வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். ஏன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா மனப்பூர்வம் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒரு ரீசன் மட்டும் சொல்ல முடியாது. இன்னொரு ரீசன் டிவிகே. இதை சொல்கிறதுக்காக எனக்கு டிவிகேன்னு முத்திரை குத்துவீங்க. இன்ஃபேக்ட் எந்த வீடியோ போட்டாலும்
நான் டிஎம்கே ஃபாலோவர், டிவிகே ஃபாலோவர், ஏடிஎம்கே ஃபாலோவர், பிஜேபி ஃபாலோவர்னு எனக்கு ஒரு முத்திரை குத்திட்டே இருக்கீங்க. ஆனால் கடைசியில் ஒரு முடிவுக்கு வர முடியல பலரால. இவன் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பான், எந்த கட்சியாக இருப்பான்ட்டு சாயம் பூச ட்ரை பண்ணாதீங்க. 1-2 பேர் நியூட்ரலாக செயல்படுறோம்ல, அவங்களும் கடைசியில் ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி ஆகிடும். இது எந்த அளவுக்கு விவாதமாக மாறும்னாக்கா, இல்லை நான் டிவிகே, இல்லை ஒரு என்டிகே, இல்லை ஒரு டிஎம்கேன்னு கமெண்ட் செக்ஷனில் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அது வேண்டாமே ப்ளீஸ். ஏன்னா இதே போல் எல்லாருக்கும் புஷ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சொல்கிறீங்களே இன்னும் நியூட்ரல் யாருமே செயல்பட மாட்டீங்கன்னு, இதை கடைசியில் உட்காந்து புலம்பிட்டு இருக்க வேண்டியது தான். யாரும் அதை மாதிரி செயல்பட முடியாமல் போயிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிங்க, நல்லாயிருக்கும். உண்மையை தெரிஞ்சுக்க மட்டும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா தாராளமாக போங்க, சித்தாந்தம் எடுத்த சேனல்ஸ் நிறைய இருக்குது, அங்கே போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த எஸ்ஐஆர் பணியினாலும் சொன்னாங்க பார்த்தீங்களா, இதில் விஜய் சார் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறல, அது சும்மா காரணம் இல்லாமலாம் சொல்லலை. ஓட்டு போடணுன்றதுக்காக மக்கள் எந்த அளவுக்கு வேட்கை கொண்டிருப்பாங்கன்னு இதுக்கு முந்தைய தேர்தல்களை பார்த்துருக்கோம். இந்த முறை என்ன புதுசாக பார்த்தோன்னா, கை குழந்தைய வச்சுக்கிட்டு பால் புட்டியில் பாலை கொடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு பேருந்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு உச்சி வெயிலில் அவ்வளோ பெண்கள் காத்திருக்காங்க. இந்த முறை நடந்தது. சென்னையை தாண்டி வெளியே போகிறீங்க அப்படின்னாலே நிறைய பேருந்து முனையங்களில் இந்த காட்சி பார்க்க முடிஞ்சுது. அவங்ககிட்ட போய் ஏமா இவ்வளோ வெட்ட வெளியில் இப்படி நிற்கிறீங்க வெயிலில், கொஞ்சம் ஒதுங்கியாச்சும் நிற்கலாமே கேட்டிங்கன்னா, தம்பி அங்கேயே பார்ப்பா எவ்வளோ கூட்டம், அவ்வளோ பேர் இருக்காங்க, நிற்க முடியல, அதனால் இங்கே நிற்கிறோம், போயிடுவோம்ப்பா, நான் போயிட்டு ஓட்டு போட்டு வந்துட்டா போதும், அதுக்கப்புறம் என் வேலையை பார்ப்பேன்னு அந்தம்மா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறப்ப நம்மளுக்கு என்ன மாதிரி மக்கள்ரா தமிழ் மக்கள் அப்படின்னு நம்மளுக்கு பெருமிதமாக தோணினாலும் அவங்களுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு தரணும்ல. அதை இந்த முறை கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்கானா இல்லையா, இந்த பெரிய கேள்வி மனசில் வரதான் செய்யுது. சிலருக்கு ரைட்டு விடுங்க, இந்த அளவுக்கு நடந்திருக்குங்க. நான் சொல்கிறது ஒரே ஒரு உதாரணம், ஒரு 0.001% வரைக்கும் கூட உதாரணமாக சொல்கிறேன். அப்படின்னு எவ்வளோ பேரும் இந்த ஓட்டு போகிறதே கிளம்பி வந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுக்கு பெரிய எழுச்சிக்கான காரணமாக கருதப்படுறது டிவிக்கு என்ட்ரி, அதில் மாற்று கருத்தே இல்லை. யங்ஸ்டர்ஸ் பல பேர் வந்திருக்காங்க ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு, அப்படி வராங்க எல்லாரும், நான் போடுறேன் அப்படின்ட்டு. மாற்றத்தை விரும்புகிறாங்களோ இல்லை மாற்றமே வேணாம்னு நினைக்கிறாங்களோ, ஆனால் வந்தாங்களே பூத்துக்கு, அவங்களுக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இதுக்கான நான் சொன்ன ஆப்ஷனை சேர்த்துப்பீங்களா? எஸ்ஐஆர் பணிகள் மட்டும் இல்லை, டிவிக்கு எழுச்சியும் காரணம், இதில் மாற்று கருத்தில் இல்லை. இதுக்காக எனக்கு ஒரு முத்திரை குத்த மாட்டீங்களா? ரைட்டு. தேர்தல் நடத்தை விதிகள் இருக்குல்ல, அது தளர்வாயிடுச்சுங்க. அவ்வளோ டைட்டாக ஃபாலோ பண்ணதுனால தான் 1000 கோடிக்கு மேலே ரொக்கம் பரிசு பொருட்கள் அவ்வளோ தூரம் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. சிக்காமணி எவ்வளோ இருந்திருக்குமோ. ஓகே, அந்த தேர்தல் விதிகள் இப்போ தளர்வாயிடுச்சு. கொடைக்கானலில் இந்த சுற்றுலா தலங்கள்லாம் மூடப்பட்டிருந்துச்சுல எலெக்ஷனை முன்னிட்டு, அதையும் திரும்ப திறந்துட்டாங்க. தொடர்ந்து ஹாலிடேஸ்லாம் வருதுல, ஸோ இது முன்னிட்டு தான் அங்கேயும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது உங்களுக்கான அப்டேட். இதுக்கப்புறம் என்ன கொடைக்கானலில் போய் ஜாலியாக இருக்குன்னு நினச்சிங்கனாக்கா ஜாலியாக இருக்கலாம். அஜித்குமார் அவர்கள் முதல்ல தேர்தல் களம் சார்ந்து, வாக்குப்பதிவு களம் சார்ந்து வந்து தன்னோட ஜனநாயக கடமையை ஆற்றுறவங்கள முக்கியமான ஒருத்தர் அஜித் அவர்கள். நல்லா இந்த முறை அதான் நண்பர் விஜய் சொல்கிற மாதிரி தான், கோட் சூட்டு, ஒயிட் கலரில் கோட் சூட்டை போட்டுக்கிட்டு நல்லா கெத்தாக வந்தாப்புலங்க. வந்தவர் ஓட்டு போட்டார், அதுக்கப்புறம் கிளம்பி போனார். இவ்வளோ தான் நடந்துச்சு. இதுதான் ஒரிஜினல் ஃபோட்டோ. நான் உங்களுக்கு காட்டுறது. கை எப்படி காட்டுறாப்புல, இப்படி எடுத்து காட்டுறாரு. எங்கே மை வச்சுருக்காங்களா, இப்படி எடுத்து காட்டுறாரு. இவ்வளோ தான். இந்த கையை கொஞ்சம் அப்படி விரிச்சிட்டு இதில் இந்த 2 விரலை தூக்கிட்டு இப்படி காமிச்சா எப்படிங்க இருக்கும், இப்படி கிரியேட் பண்ணி விட்டாங்க. என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க பல பேரும் பார்த்தீங்களா? அஜித் அவர்கள் ரெட்டாளிக்கு ஓட்டு போட்டிருக்காரு, அதான் 2 விரலை காட்டுறதா எல்லாரும் கழிப்பு விட்டாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் தப்புன்னு அவர் தெரியாதா? வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்தினதுக்கப்புறம் எந்த கட்சிக்கு வாக்களிச்சோம் அப்படின்றத சொல்கிறது தப்புன்ற விஷயம் அவருக்கு தெரியாதா என்ன? பல பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க போல இருக்கு. இவரை பெருமையாக பேசுகிறோன்னு நினச்சிக்கிட்டு, அதிமுக சார்ந்து பெரிய சார்பு எடுக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இந்த மனுஷனை அசிங்கப்படுத்துகிற வேலையில் பல பேர் ஈடுபட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக 2 விரலாம் காட்டல. இன்ஃபேக்ட் இந்த 2 விரலை வெற்றி குறின்னு சொல்லுவாங்க. விக்ட்ரின்றதுக்கு இந்த 2 விரல் தான் அர்த்தம். இதைத்தான் இரட்டையிலே சார்ந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் அந்த பேசிக்கே தெரியாமல் பல பேரை கழிப்பு விட்டாங்க. ஸோ அது வதந்தி மக்களே, யாரும் நம்பிடாதீங்க. 2 விரலாம் தூக்கி காட்டவே இல்லை அவர். இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன். இப்போது செய்தியாளர்கள் வந்து கேள்வி கேட்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ரஜினி சாரை பார்த்தீங்கன்னா நோ கமெண்ட்ஸ் அப்படின்னுவார். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா பெருசாக பேச மாட்டாங்க, முறைச்சிட்டு போவாங்க, சிரிச்சிட்டு போயிடுவாங்க, வண்டியில் ஏறிடுவாங்க. அஜித் அவர்கள்கிட்டயே மைக்கு போட ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த ப்ரெஸ் பீப்புளெலாம். அந்த மனுஷன் பட்டு வண்டியில் ஏறி போயிருப்பாப்புல. அவங்க கேட்டார், இவர் சொன்னாருன்ட்டு, அதாவது மாற்றம் வேணுமான்னு கேட்டாங்களாம், இவர் மாற்றம் வேணான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். எப்படி ஒரு கார் எடுத்து பல பேர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? அஜித் அவர்களை மாற்ற வேணான்ட்டாரு. அப்போ ஆளுங்கட்சிக்கு சார்பாக தான் நிற்கிறாருன்னு இவங்க ஒரு பக்கம், ரெட்டைலன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ப்ரொபகண்டா, இன்னொரு பக்கம் மாற்ற வேணான்னு சொல்லிட்டாரு, இந்த ஆட்சி தொடட்டுன்ற மாதிரி இந்த பக்கம். இப்படி மாறி மாறி ஒரு நபரை வச்சு அரசியல் பெருசாக போக ஆரம்பிச்சது. எனக்கு கட் ஃபீலிங்ஸ் தெளிவாக சொல்கிறது, அஜித் அவர்கள் கண்டிப்பாக அரசியல் வருவாருன்னு தான். ஏன்னா இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அவ்வளோ நம்பிக்கை சம்பாரித்த ஒருத்தர் ஃப்யூச்சரில் மேபி களத்துக்கு வராருனாக்கா அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ அது செகண்டரி. ஆனால் எனக்கு என்னமோ தோணுதுங்க, இந்த மனுஷன் ஃப்யூச்சரில் பாலிடிக்ஸ் சார் நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு. சரி, ஓகே, ரைட்டு, அது நடந்ததில் பொறுத்திருந்து பார்த்துப்போம். ஏன்னா சினிமாக்காரங்களே ஃபுல்லாக வந்துட்டு இருக்கிறத விட மற்ற துறைகள் சார்ந்தவரும் உள்ளே வரலாம் எப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கண்ணா, நல்லா படித்த ஒரு ஐஏஎஸ் வேலையை ரிசைன் பண்ணிட்டு களத்துக்கு வராருன்னு வைங்க,
10 ஓட்டு வாங்குவாரா? இதே உச்ச நடிகர்கள் களத்துக்கு வராங்கன்னா லட்சம் ஓட்டு வாங்குவாங்களா? ஸோ தப்பு எங்கே இருக்கு? நம்ம மேலே. அதை விட்டு சினிமாக்காரங்க மட்டும் வராங்களே அப்படின்னு கை காட்டுறோம். மற்ற துறையினர் வந்தால் நாம அவங்கள அரவணைக்க தவறிடும். சரி விடுங்க, என்ன சொல்லினா பிரயோஜனம். இந்த நோ சேஞ்ச் இன் டர்ன்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அப்படின்னு நடக்கவே இல்லை. அவர் சொல்லவே இல்லை. இதை நானா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இவரோட மேனேஜர் இருக்கார்ல, அவரே கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. ஏன்ப்பா அதெல்லாம் சொல்ல வேலைப்பா, என்னப்பா இப்படி பண்ணுறீங்கன்னு. அப்படியே அந்த வார்த்தையில் அவர் சொல்லியிருப்பார். நீங்கள் நம்பினீங்கனாக்கா கடைசிக்கு நம்பிட்டே இருங்க ப்ரோ. அப்புறம் எப்படி சிஎம் கிட்ட ப்ரெஸ் பீப்புள் கேட்டாங்க, சிஎம் அதுக்கு சந்தோஷமாக ரியாக்ட்லாம் பண்ணார் அப்படின்னு கேட்கலாம். மக்களே, இப்போ ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா இதை நம்ம கொண்டு போகிறோம்ல, அது வரைக்கும் அந்த செய்தியை சம்மந்தப்பட்டவங்க கூட பார்த்துருக்க மாட்டாங்க, கேட்டிருக்க மாட்டாங்க. நம்ம சொல்கிறதான் ஓ அப்படி சொன்னாரா அப்படின்ட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. வித்தியாசம் புரியுதா? ஸோ இதனால் பொத்தாம் முதல் முடிவுக்கு வந்துடாதீங்க. நடந்ததை மட்டும், உண்மையை மட்டும் மனசில் தெளிவாக வச்சுக்கோங்க. ரைட்டு. ஆர்எஸ் பாரதி, திமுகவோட அமைப்பு செயலாளர், இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏன்பா இந்த முறை வாக்கு சதவீதம் 0.6% மட்டும்தான் உயர்ந்திருக்கு. எல்லாம் தப்பாக நினச்சிக்கிறீங்க, இவ்வளோ தான் உயர்ந்திருக்கு. ஸோ 2024 இருந்த அதே மனநிலை தான் இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இது கிளியராக தெரியுது. அந்த மனநிலை மக்கள் திமுகவை அபார வெற்றியடை செஞ்சாங்க. ஒரு பக்கம் இங்கே சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இன்னும் பாராளுமன்றமாக இருக்கட்டுமே, அதில் மக்கள் எங்கள் பக்கம் தான் நின்னாங்க. ஸோ இந்த முறையும் இந்த அளவுக்கு மட்டும் வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல, அதனால் நம்ம பக்கம் தான் நிற்கிறாங்க. 200 தொகுதிகளுக்கு மேலே திமுக கூட்டணி கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு அடித்து சொல்லியிருக்காரு. எதை வச்சு அவர் மறைமுகமாக கனெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுதா? இந்த முதல் முறையாக வாக்கு செலுத்துறவங்க இருக்காங்களே, குட்டி குட்டி பசங்க, இப்போ மேஜர் ஆகிட்டு ஓட்டு போட வந்திருப்பாங்களே, அவங்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 14 லட்சத்துக்கு மேலே மட்டும்தான். அவங்க ஓட்டு போட்டு என்ன பெருசாக ஆக போகுதுன்ற மாதிரி தான் டிவிக்கு மைண்டில் வச்சு மேபி இந்த வார்த்தைகள் வந்திருக்கலாம். ஓகே ரைட்டு. ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்டில் தான் பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுற ஈகராக அன்றைக்கி என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. விஜய் அவர்கள் இந்த வாக்குப்பதிவுக்கு முன்னாடி ஒரு அழைப்பு விடுத்தார், ஞாபகம் இருக்கா? அதாவது இப்போது நீங்கள் அடல்ட்ஸை மட்டும் பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா பெரியவங்களாம் போய் படத்தை பார்ப்போம். அதுவே ஒரு குழந்தைய பேஸ் பண்ணி படம் எடுக்கிறீங்கன்னா குழந்தை தனியாக தேட்டருக்கு வர முடியும். ஸோ அந்த ஒரு டிக்கெட்டு கூட அம்மா அப்பா வராங்கனாக்கா 2 டிக்கெட்டு, இன்னும் ஒட்டுமொத்த குடும்பத்தை கூப்பிட்டு வந்தால் ஒரு 10 டிக்கெட்டு. ஸோ ஒரு படம், ஆனால் டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா 10 டிக்கெட்டாக மாறிடுது. புரியுதா? சிம்பிளான விஷயம். இதை விஜய் அவர்கள் ட்ரை பண்ணாங்க. லிட்டரலாக வாக்குப்பதிவு முன்னாடி ட்ரை பண்ணார். அதாவது வாக்காளர்கள்கிட்ட நம்ம கேட்கறத விட அந்த வாக்காளர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற இடத்துல பசங்க இருக்காங்களே, பசங்க சொன்னால் பேரண்ட்ஸ்லாம் கேட்க மாட்டேன் சொல்ல போகிறாங்க. அவங்களுக்கு தெரியும் அரசியல் என்னன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்க்கு, இருந்தாலும் பையனுக்காக பொண்ணுக்காக பண்ணுவேன்னு பண்ணாமல் இருக்க போகிறாங்கன்னு அந்த ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்தார். அதான் சொன்னார், பசங்களா வீட்டில் சொல்லி கேளுங்க, ஓட்டு போட சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சொன்னார். பார்த்தீங்களா? அது பழிச்சா மாதிரி தாங்க இருக்குது. ஒரு வீடியோ பார்க்குறப்ப ஒட்டுமொத்த குடும்பம் டிவிக்கு ஓட்டு போட்டிருக்காங்களோ என்னவோ தெரியல, அந்த குழந்தை முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். அப்படியே மெர்சல் விஜயை கண்ணில் காட்டுற மாதிரி தான் அந்த பையன் பிஹேவியரில் இருந்துச்சு. இந்த வாக்குப்பதிவு காலத்தில் அங்கங்கே சின்ன சின்ன மோதல்களை பார்த்தோம். அதில் கொஞ்சம் முக்கியமான மோதல்னு சொல்கிறதா இருந்தால் இந்த மோதலை சொல்லலாம். எப்பவுமே அமைச்சர் லெவலில் இருக்கிறவங்க பெருசாக அந்த காலத்தில் இருக்க மாட்டாங்க இது போல் தகராறு நடக்கிறப்ப. ஆனால் இந்த காலத்தில் சேகர் பாபு அவர்களையும் பார்க்க முடிஞ்சுது. அவர் தரப்பில் சொல்கிறது அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா, ஏன்பா தப்பெல்லாம் அவங்க மேலே வச்சுட்டு எங்களை கை காட்டுறாங்க அப்படின்றாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் டிவி சைடில் சொல்கிறது, இல்லைங்க நாங்கள் இது முதல்ல சொன்னோங்க, அதே மாதிரி நடந்துச்சு, அதை தான் தடுத்து நிறுத்தணுன்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன ஆச்சு, என்ன தான் சொல்கிறாங்க, இதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். சினரா அசோக், அது தெரியாதுல்ல, கண்டிப்பாக யூடியூப் சேனல்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. இவர் வாக்குப்பதிவுக்கு முன்னாடி நிறைய இடங்களை பேட்டி கொடுத்துட்டு இருந்தாப்புல. இவர் இந்த துறைமுகம் தொகுதி இருக்குல்ல, அதோட தாவேக்கா வேட்பாளர். இன்னொரு பக்கம் சேகர் பாபு அவர்கள், இவருக்கு அறிமுகம் வேண்டாம், உங்களுக்கே நல்லா அறிஞ்ச முகம் அவர். சாயங்காலம் என்னாச்சு, இந்த மண்ணடியில் நண்பர்களோடு நின்றுக்கிட்டு இந்த கட்சிக்குன்னு சார்ந்த ஆஃபீஸில் அங்கங்கே போட்டிருப்பாங்களா, அது போல் அங்கே ஒன்று இருக்க போல இருக்கு, அங்கே நின்று பேசிகிட்டு இருந்திருக்காப்புல. அப்போ சேகர் பாபு அவர்கள் நிறைய ஆட்களோடு அந்த இடத்துக்கு வராரு, வண்டியில் வராருன்னு ஒரு தகவல் இவங்களுக்கு தெரிஞ்சதாகவும், வந்தவங்க ஏதோ பேசி கைகலப்பில் ஈடுபட்டதாகவும், முதல்ல வாக்குவாதம், அதுக்கப்புறம் கைகலப்பில் ஈடுபட்டதாகவும் ஒரு பெருங்குற்றச்சாட்டு அவங்க சைடில் சுமத்திருக்காங்க. ப்ரோ வாய் இருக்குன்னு யார் என்னன்னாலும் பேசலாம், பிரச்சனை நடந்துச்சுன்னு என்ன ஆதாரம் கேட்டிங்கனாக்கா வீடியோ வெளியே வந்திருக்கு. இது டிஜிட்டல் காலம், எதையும் மூடி மறைக்க முடியாத அதே வெளியே வந்திருக்கு. ஒரு இடத்துல கண்டித்து போராடலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த போராட்டத்தை கலைக்கிறது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு போச்சுங்க அங்கே. இந்த கான்ஃப்ளிக்ட்லாம் முடிஞ்ச கையோடு இந்த சினரா அசோக் இருக்கார்ல,
அவர்கிட்ட ஊடகவியலாளர்கள் மைக்க போட்டாங்க, என்னங்க ஆச்சு அப்படி சொல்லுங்க அப்படின்ட்டு. அவரால் பெருசாக நிற்க முடியல. ஒரு மாதிரி குளுக்கோஸ் கொண்டு வா அப்படின்னு கத்துறாப்புல. அங்கேருந்து குளுக்கோஸ் வரத்துக்குள்ள சில வார்த்தையில் அவர் பேசிக்கிட்டு இருக்கார் ஊடகங்கள்கிட்ட. ஒரு மாதிரி நில தடுமாறுற மாதிரி இருக்கு. அப்படியே பேசுறாரு அவர். நிறைய குற்றச்சாட்டுகள் அடுக்கினாரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, கள்ள ஓட்டுலாம் போடப்படுமே அப்படின்றத தடுக்கிறதுக்காக நாங்கள் உட்கார்ந்துட்டு இருந்தோங்க. என் கட்சி பிரமுகர் ஒருத்தர், அவர் தான் இவங்க தேடிட்டு வந்தாங்க. அப்போ சேகர் பாபு அவர்களே என்கிட்ட வந்து பேசினார். என்ன கிளம்ப சொல்லிட்டாரு, நீ இல்லை நான் உனக்காக வரல, நீ கிளம்பு, அந்த பர்சனுக்காக வந்தேன் இன்னொருத்தர் பேரை சொல்கிறாப்புல. ஆனால் நான் கேட்கல, ஏன்னா பழகுனராச்சு எப்படி விட்டு போக முடியும். ஆனால் நான் இருந்து சமரசம் பண்ணுறதுக்காக பேச ஆரம்பித்தேன். அப்போ என்ன திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வந்தவங்கலாம் அசிங்கமாக திட்டினாங்கன்னு அந்த கெட்ட வார்த்தைகளை ஊடகத்தினர் மத்தியிலே பேச ஆரம்பிச்சிட்டாரு. யார் இவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அசோக். ஆனாலும் நான் நகரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் இருந்தேன். அடியவும் வாங்கினேன். என் கூட இருந்த வக்கீல், அவர் பேர் கார்த்திகேயனா, அவரையும் சேர்த்து அடிச்சிட்டாங்க. எங்கள் ஆட்களை அடித்து போலீஸ் ஜீப்பில் ஏற்றிட்டாங்க. தாவேக்கா தலைமைக்கு இதை பற்றி நாங்கள் தெரிவிச்சிட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, ஓகே விஷயம் ரொம்ப பெருசாகுது, நம்ம பக்கம் சரியாக இருக்குனாக்கா நீங்கள் ஃபர்தராக என்ன சட்டப்படி பண்ணணுமோ பண்ணுங்கள், அப்படி இல்லையா அங்கே பூத் கேப்சரிங் என்ன நடந்துட போது அதை ஃபுல்லாக பாருங்கள், கள்ள ஓட்டு யாரும் போட்டுறக்கூட அதை மட்டும் ஃபுல்லாக கண்காணிங்கன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டதா அவர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எனக்கும் என் குடும்பத்துக்கும் எது நடந்தாலும் சேகர் பாபு அவர்கள் மட்டும்தான் பொறுப்புன்ட்டு இது போல வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காப்புல யாரு, சின்னோர் அசோக். ஆக்சுவலாக இது போல சம்பவம் நடக்கும்ன்றது ஏற்கனவே பல பேருக்கும் தெரிஞ்சிருச்சு, பத்திரிகையாளர்களுக்கு உட்பட எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு லிட்டரலாக. ஏன்னா இவர் நிறைய பேட்டிலாம் கொடுத்துருக்காரு சொல்லல அசோக் அவர்கள். அப்போவே இதை பற்றிலாம் பேசியிருந்தாப்புல. அதுதான் இப்போ நடந்துச்சா நம்ம கன்க்ளூஷன் வர முடியாது. அதை எக்ஸாஜரேட் பண்ணி பேசினாரான்றதும் இனிமேல் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என்ன சொன்னாப்புல இந்த வாக்குப்பதிவு முன்னாடி பேட்டியில், இந்த முறை கள்ள ஓட்டு போடுறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணிட்டாங்க, பூத் கேப்சரிங்க்கு திட்டம் இருக்குது, வெளியூரில் இருந்து ரவுடிசத்துக்கு ஆட்களை இறக்கியிருக்காங்க, ஆண்கள் பெண்கள் பல பேர் இறக்கியிருக்காங்க. இது நடக்கிறப்ப 30 பேர் கத்துனா என்ன ஆகும்? இப்போ இது போல் வராங்க, கள்ள ஓட்டு போட ட்ரை பண்ணுறாங்க, பூத் கேப்சர் பண்ணுறாங்கன்னா ஒரு 30 பேர் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து எங்களுக்கு எதிராக கத்துறோம், நாங்கள் என்ன பண்ணுறது, எதுக்கடா வம்பு அப்படின்னு போயிடுவோம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் போக மாட்டோம், உயிருக்கு பயந்தவனா இல்லைன்ட்டு அசோக் அவர்கள் அப்போ பேட்டியில் சொல்லியிருந்தாப்புல. இவ்வளோ பெரிய கான்ஃப்ளிக்டில் அது கொண்டு வந்து விடுன்னு சத்தியமாக யாருமே நினைக்கல. இது வரைக்கும் ஒன் சைட்லேருந்து மட்டும் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இன்னும் சேகர் பாபு அவர்கள் சைடில் இதுக்கப்புறம் கண்டிப்பாக விளக்கம் கொடுப்பாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அந்த விளக்கம் வந்துச்சுன்னா அதை பற்றி அடுத்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக போஸ்ட் பண்ணுற மக்கள். அடுத்து வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம் சார்ந்து போயிட்டு வந்துடுவோம். அங்கேயும் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்துச்சு நேற்று. நமக்கு ஒரே கட்டமாக முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு 2 கட்டமாக நடக்கல, அதில் முதற்கட்டம் நடந்துச்சு. ஆனால் முதற்கட்டத்தில் நம்மளை பீட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் பதிவான வாக்குகளை விட அங்கே அதிகம். ஆனால் 2ஆம் கட்டமும் வாக்குப்பதிவு முடிஞ்சு அதுக்கப்புறம் அக்குமுலேட் பண்ணாதான் ஃபைனல் நம்பர்ஸ் கிடைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எந்த அளவுக்கு ஒரு சில பேர் தேர்தல் பணியாளர்கள் அலட்சியம் காமிச்சிருக்காங்கன்னு இங்கே பார்க்க முடியுது. நேரமாக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மேற்கு வங்கத்தோட பிங்லா தொகுதி, இந்த தொகுதியை நோக்கி மக்கள் வராங்க சராசரியாக ஓட்டு போடுறதுக்காக. இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகளை பல பேர் அடுக்குவாங்க சாமானிய மக்கள். நான் ப்ரோ லஞ்ச் டைம் ஆனால் போதும் கிளம்பிடுறாங்க, 1 மணி நேரம் அது ஃபுல்லாக வெயிட் பண்ண வச்சு இரிட்டேட்டாக இருக்குது ப்ரோ அப்படின்னு பல பேரை புலம்பி பார்த்துருப்போம். அந்த விஷயத்தை இங்கே பண்ணுற மாதிரி பல பேர் குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. லஞ்ச் டைம் வந்துட்டுருக்கு, தேர்தல் பணியாளர்கள் பல பேர் இருப்பாங்களா அங்கே பூத்தில், ஒருத்தர் கூட இல்லையாங்க, எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்காங்க சாப்பிட்றதுக்கு. அந்த வாக்குச்சாவடியாக அனாதையாக கடந்திருக்கான் கேட்பாரற்று. இந்த விஷயத்தை வெளியான வதந்தியாக இருக்கும் நம்புவீங்க. வதந்தியாக இருந்தால் எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணுற ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க? தேர்தல் ஆணையமே சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு. அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் அந்த பூத்தில் இருந்திருப்பாங்களா எல்லாரையும் தூக்கிட்டாங்க, தற்காலிகமாக பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க, விசாரணைக்கார உத்தரவிட்டிருக்காங்க, விரிவான விசாரணைக்கு. ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவ எங்கெங்கிருந்து கிளம்பி வரான் ஓட்டு போடுறதுக்கு. பூத்தில் இருக்க வேண்டிய ஆளுங்க கிளம்பி போகிறாங்கனாக்கா தேர்தல் ஆணையம் கடுப்பாகாமல் ஆகாதா? ஓகே மக்கள், இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எதையோ அஷ்யூர் பண்ணுறதுக்கு ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு பல திட்டங்கள், பல செயல்பாடுகள், பல சட்ட திட்டங்கள் இருக்குது நம்ம நாட்டில். நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த எலெக்ஷனில் 0% கள்ள ஓட்டுப்பா அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி ஒரே ஒரு திட்டம், ஏதாவது ஒரு எக்ஸிக்யூஷன் இருக்கா? இது ஒரு சாதாரண வாக்காளனா கேட்குறேன், வேறு பெருசாக யோசிக்க வேணாம். ஏன்னா எதையோ அஷ்யூர் பண்ணுற நம்ம கவர்மெண்ட்டு இது சார்ந்து அஷ்யூர் பண்ணாங்கனாக்கா சிறப்பாக இருக்கும். அதாவது பெரிய பிரச்சனை போது குழப்பமாக இருக்குனாக்கா வெள்ளை அறிக்கை வெளியிடுன்னு கேட்போம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட. அதுமாரி தேர்தல் ஆணையம் சார்ந்து இந்த கேள்வியை கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஃபேர் எலெக்ஷன் பேரில் மட்டும் இருக்கக்கூடாது, களத்தில் இருக்கணும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க.
வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.